வெல்கம் பேக் டு மை சேனல். இனியோட பர்த்டேனால கோபி ஃபேமிலியில் எல்லா ஏற்பாடுமே வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து சுதாகர் அவரோட வீட்லேயும் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நிதிஷ் பண்ண வேலைனால கோபிக்கு வந்து டவுட் வருது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சுதாகர் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். அப்ப நிதிஷ் வந்து வெளியில கிளம்புறான். எங்க போற அப்படின்னு அவன்கிட்ட வந்து சுதாகர் வந்து கேட்கறாரு. சோ அதுக்கு நிதிஷ் என்ன சொல்றான்னா, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே சுதாகர் வந்து சந்திரிகாவை கூப்பிட்டு இனியா வர்றதுக்குள்ள இவனை போய் உள்ள போய் படுக்க சொல்லு அப்படின்னு வந்து சுதாகர் வந்து சொல்றாரு. நிதிஷ் முடியாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா என்ன பண்றாங்கன்னா, கம்பல் பண்ணி நிதிஷ் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போன்னு பார்த்து கோபியும் இனியாவும் அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே சந்திரிகா இவ எதுக்கு அவங்க அப்பனை வந்து கூட்டிட்டு வரா, நேத்து நடந்த பிரச்சனையை வந்து சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஆனாலுமே அதை வந்து காட்டிக்காம கோபியை வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கோபிட்ட என்ன விஷயம் சம்மந்தி அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். அப்ப கோபி வந்து நிதிஷ்ட உனக்கு மாப்பிள்ள அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு நிதிஷ் வந்து எதுவுமே பேசாம கோவமா உள்ள போயிடுறான். ஏன் நிதிஷ் வந்து பேசாம போறாரு அப்படின்னு வந்து கோபி கேட்டதுக்கு அவன் இனியா கூட வெளியே போகலான்னு இருந்தான், ஆனா அது நடக்கல, அதனால அவன் கோவத்துல இருக்கான் அப்படின்னு சுதாகர் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடறாரு. அதுக்கு கோபி என்ன சொல்றான்னா, இனியாவுக்கு நாளைக்கு பர்த்டே, ஸோ அதனால அவங்க அம்மா கூட வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தா, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு சுதாகர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இனியோட பர்த்டே வந்து ஆல்ரெடி தெரியும், நாளைக்கு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்களுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் கோபி வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இனியாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. சுதாகர் வைஃப் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த இனியா பர்த்டே எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அது எனக்கு எப்படி தெரியும், அவங்க அப்பன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், உன் பையன் செஞ்ச வேலைக்கு நான் இப்படியெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈஸ்வரியும் பாக்கியவும் கோவிலுக்கு போறாங்க. அங்க இனியா பேர்ல வந்து அர்ச்சனை எல்லாமே செஞ்சுட்டு கோயில் உட்காந்துருக்கும் போது தெரிஞ்ச ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து பாக்கிய பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி என்ன கேட்கறாங்கன்னா, இது யாரு அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப பாக்கிய என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நம்ம ஸ்டேட்ல தான் வந்து இருக்காங்க, இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்தாங்க, மேரேஜ் வேண்டாம்னு ஸ்டார்டிங்ல வந்து இருந்துட்டாங்க, ஆனால் இப்போ வந்து மனசு மாதிரி இருக்காங்க, வேணும்னா உங்கள் பையனுக்கு கூட இவங்க வந்து நீங்கள் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து கோவப்படுறாங்க. அங்கே சுதாகர் வந்து அவரோட பையன் வைஃப்ட் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ சந்திரிகா வந்து நிதிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து இனியோட பர்த்டேக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நிதிஷ் கேட்குறான். நீ நேற்று உன் மாமனார் பேசும்போது எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனேன் அப்படின்னு வந்து கோவப்படுறாரு. அதோட இனியா வந்து இப்போ வருவா, நீங்கள் ரெண்டு பேருமே அவளுக்கு வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு சந்திரிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான்லாம் பர்த்டே விஷ் பண்ணவே மாட்டேன், அவள் பண்ணுறதுக்கு அவளோட அம்மாவோட இட்லி கடையிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சுதாகர் என்ன சொல்றாருன்னா, அவன் தான் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நீயும் இப்படி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே இனியா வந்து அங்கே வந்துடுறாங்க. இனியாக்கு சுதாகர் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் சந்திரிகாவும் வாழ்த்துக்கள் வந்து சொல்றாங்க. ஃபைனலாக சுதாகர் வந்து கம்பல் பண்ணனால நிதிஷும் வேறு வழி இல்லாமல் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுறான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.